பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாலிபரை வீடு புகுந்து தாக்கிய சிறுத்தையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அகஸ்தியர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவரின் மகன் கௌதம். கூலி தொழிலாளியான இவர் இரவில் வழக்கம் போல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அன்று நள்ளிரவு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கௌதம் வீட்டிற்குள் நுழைந்த ஒரு சிறுத்தை அவரது வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த நாயை பிடிக்க முயற்சி செய்தபோது நாய் குறைக்கவே கௌதம் மற்றும் அவரது குடும்பத்தினர் கூச்சலிட்டுள்ளனர். இதனால் சிறுத்தை கௌதமை நோக்கி பாய்ந்து அவரை வேகமாக தாக்கியிருக்கிறது. மலையாள கரண்ட் வீடு எதுக்கிட்ட கதவு தூரம் கேப் ஒரு சீட்டு போட்டு தான் அந்த சீட்டு கேப் நாய் பிடிக்க தான் வந்துச்சோம். ஆமாம், நாய். நீங்கள் இப்போ நாய் பிடிக்க அந்த சவுண்டு கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. நாயை விட்டுட்டு உங்கள்கிட்ட? ஆமாம், நாயை விட்டு. நாய் குட்டினாயா? கொஞ்சம் பெரிய. சரி, எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தீங்க? நாங்கள் 3. நான் ஒய்ஃபு. சரி சரி. நீங்கள் அவங்கள பாதுகாத்தது? ஆமாம், சின்ன குழந்தை 3 வயசு தான். தொடர்ந்து கௌதம் கூச்சலிட்டதால் சிறுத்தை அங்கிருந்து தப்பி வனப்பகுதிக்குள் சென்று மாயமானதாகவும் கூறப்படுகிறது. காயமடைந்த கௌதமை அப்பகுதியினர் மீட்டு அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் வனத்துறையினரும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.